வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பஜாஜ் வண்டியில் இக்னிஷன், அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் ஹெச்டி காயில் கரண்ட் வரலன்னா அது எப்படி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு லைன் டெஸ்ட் வச்சு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் பல்சர். இது இந்த வண்டியில் வந்து இக்னிஷன் லைன் வரல, அதாவது நம்ம ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வரல. நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வந்து நம்ம ஒப்பாமா பெட்டு கீச்சைனு. ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வந்தால் இதில் லைட் எரியும், ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வரலன்னா லைட் எரியாது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதில் கரண்ட் வரல, இக்னிஷன் லைன் எரியல, லைட் எரியல. நம்ம அடாப்டர் கழட்டாமல் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஜாஜ் வண்டிக்கும் காமன் தான். பஜாஜ் வண்டின்னு இல்லை, கிட்டத்தட்ட ஹீரோ, ஹோண்டா எல்லாத்துக்குமே இது காமனாக ஒரே மாதிரி ஒயரிங் தான். அதாவது இந்த ஃபார்முலா ஒன்று தான், ஒயர் கலர் கோடு மட்டும் மாறும். நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வண்டி இக்னிஷன் வராமல் நம்மக்கிட்ட வருதுன்னா BS4 வரைக்கும் நான் சொல்கிறேன். BS6 ECUவில் ஒயரிங் மாறும். BS4 வரைக்கும் இருக்க எல்லா வண்டியிலும் ஒரே காமன் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த பல்சரில் பொறுத்த வரைக்கும் நான் டேங்கை கழட்டிட்டு சிடி காயில் கிட்ட தான் வரணும். சிடி காயில் கிட்ட வந்து சிடி காயில் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட் இருக்கும். ஒரு இதுதான் வந்து சிடி காயில், DH111072 பார்ட் நம்பரு பஜாஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்கெட் இருக்கும். ஒரு பெரிய சாக்கெட், ஒரு சின்ன சாக்கெட். இந்த சின்ன சாக்கெட் 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, 2 ஒயர் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா DTSI, அதாவது பவர் காயிலுக்கு போகக்கூடிய இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த 2 காயிலுக்கு போகக்கூடிய ஒயர். அதனால் இது நமக்கு அவுட்புட் தான். அவுட்புட்டை வச்சு நமக்கு கவலை இல்லை. இன்புட் தான் நம்ம செக் பண்ணோம். இன்புட்டில் வந்து நமக்கு வந்து தேவையான 3 லைன் தான். அந்த 3 லைன் கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த 3 லைன் வந்தும் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா ECU, அதாவது CDI ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை HT காயில் ஃபால்ட்டாக இருக்கலாம். இப்போ இந்த 3 லைன் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாவி ஆன் பண்ணிவிட்டு கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் ரிலே மூலமாக நமக்கு வந்து ஒரு DC லைன் உள்ளே வரணும். DC சப்ளைனா நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவில் போட்டு லைன் டெஸ்ட் வச்சு காட்டுறோம் பாருங்கள். இந்த ப்ரௌனில் ஒயிட்டு, இதில் வந்து ஒரு DC லைன் உள்ளே வரணும். DC வருதுங்களா, இதுதான் வந்து DC லைனு. கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும், ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். இந்த லைன் உள்ளே வந்துச்சுன்னா ஓகே, நமக்கு வந்து CDIக்கு DC சப்ளை வருதுன்னு அர்த்தம். அடுத்து பிக்கப் காயில் லைன் நமக்கு வரணும். பிக்கப் காயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒயிட்டில் ரெட்டு, இந்த ஒயிட்டில் ரெட் கலர் கோடு போடுறது பிக்கப் காயில் லைனு. இதில் லைன் டெஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து செல்ஃப் போடும்போது பிக்கப் பல்ஸ் வரணும். இது மாதிரி விட்டு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, பிக்கப் காயில் லைன் வருதுன்னு அர்த்தம். மூணாவது நமக்கு தேவையான நெகட்டிவ் வருதுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம லைன் டெஸ்ட்டோட கிளிப்பை வந்து பேட்டரி பாசிட்டிவில் போட்டு அந்த பிளாக்கில் எல்லோ, இந்த பிளாக்கில் எல்லோ, இதான் வந்து பஜாஜில் வந்து நெகட்டிவ். அதில் வச்சுன்னா நமக்கு ப்ளூ லைட் எரியணும். நெகட்டிவும் நமக்கு உள்ளே வருது. அப்போ நமக்கு பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது, பிக்கப் காயில் லைன் வருது, 3மே வருது. ஆனால் வந்து அவுட்புட் இல்லை. அவுட்புட் வருதான் நம்ம செக் பண்ணோம். இதில் 4வதாக இந்த சாக்கெட்டில் வந்து ஒரு ஒயர் இருக்குது. இது வந்து டிபிஎஸ் லைன். இந்த லைன் வந்து ஸ்டார்டிங்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் இது நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஒரு லைனை விட்டுலாம், டிபிஎஸ் பற்றி கவலை இல்லை. இந்த 3 லைனுமே இப்போ சிடிஐ உள்ளே வருது. இன்புட் கரெக்டாக வருது, அவுட்புட் வருதான் நம்ம செக் பண்ணோம். இன்புட்டை சொல்லிவிட்டு அவுட்புட் வந்து நான் முதல்ல சொன்ன அந்த 2 ஒயர் சாக்கெட்டு, இந்த 2 ஒயர் சாக்கெட்டை பிரித்து எடுத்துகிட்டு இதில் வந்து அவுட்புட் வருதான் இந்த பின்னில் வச்சு பார்க்கணும். இது 2 பின் இருக்கும் உள்ள. இந்த 2 பின்னில் ஒன்று லெஃப்ட் சைடு ஃப்ளக்கு, ஒன்று ரைட் சைடு ஃப்ளக்கு. இது 2த்துலேயும் லைன் வருதான் நம்ம செக் பண்ணோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். லைன் வரல, அப்போது நமக்கு CDI தான் ஃபால்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 100%. ஏன்னா நமக்கு எல்லா லைனும் உள்ளே வருது. DC வருது, பல்ஸ் காயில், பிக்கப் காயில் வருது, நெகட்டிவ் வருது, எல்லாமே வந்தோம் ஸ்டார்ட் ஆகலாம். CDI தான் ப்ராப்ளம். இந்த CDI பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்து தெரியும், கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இது பஸ்ட் ஆனதுனால தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இது எப்படி செக் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு சிம்பிளாக செக் பண்ணி காமிச்சேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சிருச்சு CDI. சரி, ஓகே. இப்போ இதே பார்ட் நம்பர் இருக்கக்கூடிய DH111072 பார்ட் நம்பர் கூடிய ஒரு CDI எடுப்போம். CDI பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ரீசார்ஜ் வோல்டேஜ் அதிகமாக வந்தாலும் பஸ்ட் ஆகும். அதே மாதிரி CDI கெப்பாசிட்டர் வீக் ஆனாலும் பஸ்ட் ஆகும். அதனால் நிறைய காரணம் இருக்கும். நம்ம இதை மாட்டிட்டு ரீசார்ஜ் வோல்டேஜ் எவ்வளோ கண்டிப்பாக செக் பண்ணணும். ரீசார்ஜ் வோல்டேஜ் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக மறுபடியும் பஸ்ட் ஆகிடும். இதுவும் அதே பார்ட் நம்பர் தான், DH111072 பார்ட் நம்பர் கரெக்டாக செக் பண்ணி மாட்டணும். இப்போ இந்த காயில் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு இக்னிஷன் வருது, கரெக்டாக வருது. ரைட் சைடு ஃப்ளக்லேயும் இக்னிஷன் வருது. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே இக்னிஷன் வருது. சிம்பிளாக ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி ஒரு 5 நிமிஷத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். நம்ம இதே மெத்தடில் தான் வந்து ஹீரோ வண்டி பார்க்கலாம், ஹோண்டா வண்டி பார்க்கலாம், யமகா வண்டியும் பார்க்கலாம், பஜாஜ் வண்டியும் பார்க்கலாம், TVS வண்டியும் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து BS4 வரைக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஏன்னா BS6 வந்து ECU வந்துடுதுன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐ வண்டியோட வண்டி. இது எஃபிசெட் வெர்ஷன் 2. இதுலேயும் வந்து இக்னிஷன் ப்ராப்ளம் தான். இது என்ன ப்ராப்ளம், எப்படி இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரீசார்ஜ் வோல்டேஜ் எவ்வளோதுன்னு செக் பண்ணோம். 14.5 மேக்ஸிமம் 15 வோல்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி மறுபடியும் போச்சுன்னா மறுபடியும் நமக்கு சிடிஐ பஸ்ட் ஆகிடும். செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் DC 20ல் செட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு ஐட்லிங்கில் 13 வோல்ட் வருது, 13 வோல்ட் வருது, 13.15. வண்டியை ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் வோல்டேஜே வந்து 14.5 to மேக்ஸிமம் 15 வரலாம். அது மேலே வரக்கூடாது. 15 அதிகம் தான். .30 தான் வருது. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சிடிஐ காயில் பஸ்ட் ஆனதுக்கு அப்போது அது கெப்பாசிட்டர் வீக் ஆகி தான் பஸ்ட்டாக இருக்குது. நமக்கு ஹை வோல்டேஜில் பஸ்ட் ஆகலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த 3 லைன் வரலனா எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த 4 ஒயரில் 3 ஒயர் தான் நமக்கு தேவை. அதில் வந்து டிசி இன்புட்டு, சப்போஸ் டிசி இன்புட் வரலனா கீ செட் லைனு, கில் சுவிட்ச் லைனு, கில் சுவிட்ச் ரிலே செக் பண்ணோம். இதெல்லாத்தையும் செக் பண்ணி டிசி லைன் வருதான் செக் பண்ணோம். ரெண்டாவது பல்ஸ் காயில் லைன் வரலன்னா பிக்கப் காயிலேருந்து ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணோம். பிக்கப் காயில் சப்ளை வருதான்னு பார்க்கணும். பிக்கப் காயில் ஒயரிங் செக் பண்ணணும். அடுத்து நெகட்டிவ் உள்ளே போகலன்னா நெகட்டிவ் எங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செப்பரேட்டாக ஒரு நெகட்டிவ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இது 3 கரெக்டாக கொடுத்து அவுட்புட் வெளில வரலனா சிடிஐ தான் 100% ப்ராப்ளம். சிடிஐ தூக்கி போட்டு ஒரு சிடி போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் சிடிஐயில் அவுட்புட்டும் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இந்த அவுட்புட் ஒயர் எங்கே ஹெச்டி காயிலுக்கு போகும்போது எங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஹெச்டி காயில் வீக்காக இருக்கான்னு பார்க்கணும். ஹெச்டி காயில் செக் பண்ணி பார்த்து ஹெச்டி காயில் மாத்திர மாதிரி இருக்கும். சிம்பிள் தான். ஒரு வண்டி வந்து இக்னிஷன் வரலாம், அதை வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சின்ன லைன் டெஸ்ட் இருந்தாலே போதும். வேறு எந்த விதமான டூலும் நமக்கு தேவையில்லை. இதை வச்சே முடிச்சிடலாம் வேலையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு இக்னிஷன் சிஸ்டத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.